பகவத்கீதை உண்மை உறவில் 15வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம். சொல்லுங்க. ஸ்ரோத்ரம் சக்ஷு ஸ்பர்சனம் ச ரசனம் கிராணமேவ ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயான் உபசேவதே. ஸ்ரோத்ரம் காதுகள், சக்ஷு கண்கள், ஸ்பர்சனம் தொடு உணர்வு, மேலும் ரசனம் நாக்கு, பிராணம் நுகரும் சக்தி, ஏவா மேலும், மற்றும் அதிஷ்டாய நிலை பெற்று, மனதில், மேலும், அயம் அவன், விஷயான் புலனின்ப விஷயங்களை, உபசேவத்தை அனுபவிக்கின்றான். மொழிபெயர்க்கும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். இவ்வாறு வேறொரு ஸ்தூல உடலை பெறும் உயிர்வாளி மனதை மையமாக கொண்டுள்ள ஒரு குறிப்பிட்ட விதமான காது, கண், நாக்கு, மூக்கு, தொடுபுலன் ஆகியவற்றை அடைகிறான். இதன் மூலம் குறிப்பிட்ட புலனின்ப விஷயங்களை அவன் அனுபவிக்கின்றான். பொருளுரை. வேறு விதமாக கூறினால், ஜீவாத்மாவின் உணர்வானது நாய் பூனையின் குணங்களால் மாசுபடுமானால் அவன் தனது அடுத்த பிறவியில் நாய் அல்லது பூனையின் உடலை அடைந்து அனுபவிக்கின்றான். உணர்வு அதன் உண்மை நிலையில் நீரை போன்று தூய்மையானதாகும். ஆனால் நீரை ஒரு குறிப்பிட்ட நிறத்துடன் கலந்தால் அது மாற்றமடைகின்றது. அதுபோல தூய்மையாக இருக்கும் தூய ஆன்மீக ஆத்மாவின் உணர்வு பௌதிக குணங்களின் தொடர்புகளுக்கு ஏற்ப மாற்றம் அடைகின்றது. உண்மையான உணர்வு கிருஷ்ண உணர்வாகும். எனவே ஒருவன் கிருஷ்ண உணர்வில் நிலை பெறும் போது அவன் தனது தூய வாழ்வில் இருக்கின்றான். ஆனால் அவனது உணர்வு ஏதேனும் பௌதிக எண்ணங்களால் கலங்கம் வரும்போது அடுத்த பிறவியில் அவன் அதற்கேற்ற உடலை அடைகிறான். மீண்டும் மனித உடலையே அவன் அடைவான் என்பது நிச்சயமல்ல. நாய், பூனை, பன்றி, தேவர் அல்லது 84 லட்ச வகையான உயிரினங்களில் ஏதேனும் ஒன்றை அவன் பெறலாம். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தரே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி கிராமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தரே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி கிராமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ शून्यवाद प्रसाद देशनाथ. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम राम हरे हरे. हरे कृष्णा. முதல்ல எல்லாருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியில அந்த காலத்துக்காக இங்க பகவத்கீதை 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம். இதுல 9வது ஸ்லோகம் நம்ம இன்னைக்கு இப்ப படிச்சிருக்கோம். இப்போ இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்துல கிருஷ்ணர் ஊர்தமூலம் அதாசாக்கம் அஸ்வத்தம் பிராகுரபேயம் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் ஆன்மீக உலகத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு. எப்படின்னா, ஒரு நீர்த்தேக்கம் இருக்கு அப்படின்னா அதனுடைய கரையில ஒரு மரம் இருந்ததுன்னா அந்த மரத்தை அந்த நீர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏரியோ ஒரு குளமோ ஒரு குட்டையோ இருக்குன்னா அந்த தண்ணியில நீங்க அந்த மரத்தோட பிம்பம் தெரியும். அதை பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே தலைகீழாக இருக்கும். ஊர்துவ மூலம், மூலம்னா வேர், ஊர்துவம் அப்படின்னா மேல, வேர்கள் மேல் நோக்கியும், அத சாக்கம், சாக்கம் அப்படின்னா கிளைகள், அது கீழ் நோக்கியும் இருக்கிறதா நீங்க பார்க்கலாம்.
சோ எதுக்காக கிருஷ்ணர் இத சொல்றார் அப்படின்னா, இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்றத இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்துல விவரிக்கிறார். எப்படி ஒரு உண்மையான ஒரு மரத்தினுடைய பிம்பம் தலைகீழா இங்க தெரிகிறதோ, அது மாதிரி உண்மையான உலகமான ஆன்மீக உலகத்தினுடைய பிம்பம் இந்த பௌதிக உலகம் அப்படின்னு ரொம்ப எளிமையா இந்த உலகத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு விளக்கம் கொடுத்தார். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் ஒன்னொன்னோட பல விஷயங்களோட ஒப்பிடுறார். இதெல்லாம் விளக்குறதுக்கு அப்புறம் இந்த அத்தியாயத்தின் 7வது ஸ்லோகத்துல இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களான நம்ம யார் அப்படிங்கிறத விவரிக்கிறார். இங்க நம்ம என்ன பண்றோம், எப்படி நம்ம வாழ்க்கையை இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், இதை பற்றின கொஞ்சம் விவரத்தை கொடுக்கிறார். 7வது அத்தியாயத்துல சொல்றாரு, மமயமாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன. சனாதன அப்படின்னா நிரந்தரமான, நித்தியமான அர்த்தம். நித்தியமா ஏவ உறுதியா அம்சம், என்னுடைய அம்சங்கள். யாரு? ஜீவபூத, உயிர்வாளிகளான ஜீவாத்மாக்கள் எல்லாருமே இந்த படைப்பில் இருக்கக்கூடிய 84 லட்சம் வகையான ஜீவாத்மாக்கள் எல்லாருமே யாரு? பகவானுடைய நித்தியமான அம்சங்கள். மம அப்படின்னா என்னுடைய, மம ஏவ அம்ச. ஏவ அப்படின்னா உறுதியாக, அம்ச அப்படின்னா அவருடைய ஒரு பின்ன பகுதியாக, ஒரு அம்சமாக நாம் இருக்கிறோம். சோ அதோட நிறுத்திக்காம என்ன சொல்றார், மனசஷ்டான் இந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. மனசு, இந்த ஸ்லோகத்திலே கூட மனசு இருக்கு. மன சஷ்டான் இந்திரியாணி, சஷ்டா அப்படின்னா 6 இந்திரியாணி, மனம் உட்பட 6 புலன்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்திலையும் அது குறிப்பிடப்பட்டிருக்கு. 5 புலன்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, கண், காது, மூக்கு, வாய், தொடு உணர்வு, இதெல்லாம் இந்த 5 புலன்கள், ஞானேந்திரியங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதோட சேர்த்து மனசும் சேர்த்தனா 6. சோ கிருஷ்ணன் என்ன சொல்றார், மனசஷ்டான் இந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. மனம் உட்பட 6 புலன்களுடன் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர் அப்படிங்கிறது. இந்த பிரகிருத்தில இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறார். ஏன்? அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார், சரீரம் எத்தவாப்னோதி யச்சா யத்ராமதீஸ்வரா கிரகீத்வைதானி சம்வாதி வாயுர் கந்தான் இவாஷயா. காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதை போல ஜட உலகில் இருக்கும் உயிர்வாளி ஓர் உடலில் இருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கிறான். இவ்வாறு ஒரு வகையான உடலை பெற்று பின்னர் மீண்டும் வேறொரு உடலை ஏற்பதற்காக இதனை கைவிடுகின்றான். அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி காற்று நறுமணத்தை தாங்கி செல்லுது, அது நறுமணமா இருக்கலாம், துர்நாற்றமா இருக்கலாம், என்ன வருதோ அதை அந்த காற்று தாங்கி செல்லுது. அது மாதிரி இந்த ஜீவாத்மாவான நம்ம இந்த பௌதிக உணர்வுகளுக்கு ஏற்ப நம்ம உடலை தாங்கி நம்ம உடலை மாத்திக்கிட்டே இருக்கும். இந்த உணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுது, இந்த ஜீவாத்மாவை ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு மாற்றிக்கிட்டே போகுது. அதுதான் இன்னைக்கு ஸ்லோகத்துக்கான பொருள் ஒரு ரிலேஷன்ல பிரபுபாதர் விளக்குறார். இந்த ஜீவாத்மாக்கள் இன்னைக்கு ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றார், இவ்வாறு, அதாவது முன்னாடி சொன்னது தொடர்ந்து சொல்றார், வேறொரு ஸ்தூல உடலை பெறும் உயிர்வாளி ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு மாறிக்கிட்டே இருக்கான். இப்ப இந்த உடலை விட்டுறான், அடுத்த உடலுக்கு ஆத்மா போகும்போது மனதை மையமாக கொண்டுள்ள ஒரு குறிப்பிட்ட விதமான மனதை மையப்படுத்தி, ஏன்னா ஆத்மா ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு மாறும்போது அது எப்படி மாறுது அப்படின்னா, மனசு, புத்தி, அகங்காரம் அப்படின்ற ஒரு 3 பொருட்களான ஒரு சூட்சம சரீரம் நமக்கு இருக்கு. இப்ப நமக்கு இருக்கிற இந்த சரீரம், நம்ம கண்களால பார்க்கக்கூடிய இந்த சரீரம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களாலான ஸ்தூல சரீரம். இது வெளிப்படையா இந்த பௌதிக கண்களால எளிமையாக நம்ம பார்க்க முடிகிறது. இது ஸ்தூல சரீரம்.
இதே மாதிரி நமக்கு ஒரு சூட்சமமான சரீரம் இருக்கு. அந்த சரீரம் தான் மனம், புத்தி, அகங்காரம், இந்த 3 தாள் ஆனது. சோ இந்த ஸ்லோகத்துல, இன்னைக்கு ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, இந்த சூட்சம சரீரத்தின் மூலமா நம்ம உணர்வுக்கு ஏற்ற மாதிரி வேறொரு உடலுக்கு, அந்த உடல் என்ன மாதிரியான நமக்கு உணர்வு இருக்கோ, இந்த பொருளுரையில பிரபா சொல்ற மாதிரி ஒரு நாய் மாதிரியான உணர்வோடு வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா, அடுத்த பிறவில நீ நாயா இருக்கதானே விருப்பப்படுற, இருந்துட்டு போ, ததாஸ்து, அப்படியே ஆகட்டும். நீ ஒரு பன்றி மாதிரி எதை வேணா சாப்பிட விருப்பப்படுறியா, நீ பன்றியா ஆயிட்டு போ. நீ பறக்கணும்னு ஆசைப்படுறியா, ஒரு பறவையா ஆயிடு. ஒரே இடத்துல நின்றுட்டே இருக்கணும், நிர்வாணமா இருக்கணும்னா ஒரு மரம் ஆயிடு. தண்ணிக்குள்ளேயே இருக்கணும்னு ஆசைப்படுறியா, ஒரு நீர்வாழியா ஆயிடு. இந்த மாதிரி பகவான் 84 லட்சம் வகையான சரீரங்களை கொடுக்கிறார். ஏன்னா ஜீவாத்மாக்களான நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு விதமான விருப்பு வெறுப்புகள் இருக்கு. நம்முடைய உணர்வு அந்த அளவுக்கு பல்வேறு வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. நம்ம பார்க்கிறோம்ல, நம்ம ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு குணங்கள் உள்ளவர்களா இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிந்தனை கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி விருப்பம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிந்தனை கிடையாது. எல்லாரும் வேறுபட்டிருக்கும். நம்முடைய உடல் தோற்றத்திலிருந்து, நம்முடைய சிந்தனையிலிருந்து எல்லாமே வேறுபட்டதா இருக்கு. ஒரே தாய் தந்தருக்கு பிறந்த 2 குழந்தைங்களா இருந்தா கூட பார்க்கறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் புதுசா முதல்ல ஒரு ரெட்டையர்களை பார்த்தோம்னா அடையாளம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கலாம். ஆனா அவங்களுக்குள்ளே வித்தியாசம் இருக்கும். அவங்க பெற்றோர்கள், கூட பிறந்த மற்றவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வித்தியாசம் தெரியும். கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா வித்தியாசத்தை பார்க்கலாம். ஸோ சில மத்வாச்சாரியார் சொல்ற, இந்த தேங்காய் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் எல்லாம். ஆனா அந்த தேங்காய் கூட பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்க அப்படின்னா 2 தேங்காய் ஒரே மாதிரி நீங்க பார்க்க முடியாது அப்படிங்கிறாரு. ஆனா பொதுவா மேலோட்டமா பார்த்தோம்னா எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அப்படி கிடையாது. சோ அப்போ இந்த உலகத்துல பகவானுடைய படைப்பு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருடைய விருப்பத்துக்கு மேற்ப அவர் அந்த விருப்பத்தை பூர்த்தி பண்றார். இப்போ நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும், அப்போ நம்ம என்ன விருப்பப்படுறோம்ன்றது கொஞ்சம் கவனமா நம்ம சிந்திச்சு விருப்பப்படணும். இப்ப இந்த வாழ்க்கை இப்ப நம்ம மனித சரீரத்தில் இருக்கோம் அப்படின்னா இது நம்ம முந்தைய பிறவியில செய்த கர்ம வினையின் பயனாக இப்ப நமக்கு ரொம்ப அரிதான இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு. மானுஷ ஜென்ம துர்லபம்னு பிரகலாதர் பாகவதத்தில் சொல்றாரு. தமிழ்ல கூட நம்ம அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுலாம் சின்ன வயசுல பள்ளிக்கூடத்தில் படிச்சோம். ஆனா துரதிருஷ்டவசமா எந்த வாத்தியாரும் ஏன் அது அரிதானதுன்னு மட்டும் சொல்லிக் கொடுக்கல. ஆனா பாகவதத்துல பிரகலாதர் ரொம்ப அழகா சொல்றாரு. ஏன்னா இந்த வாழ்க்கையில நம்ம யார், பகவான் யார், நமக்கும் பகவானுக்குள்ள உறவு என்ன, அந்த உறவை எப்படி மறுபடியும் நம்ம புதுப்பிச்சுக்கிறது. இப்ப விட்டு போயிருக்கு, அதனாலதான் நம்ம இங்க துன்பப்படுறோம். அந்த விட்டு போன அந்த உறவை எப்படி மறுபடியும் புதுப்பிச்சுக்கிறது. இந்த அறிவை புரிந்து கொள்றதுக்கான கெப்பாசிட்டி, அதுக்கான தகுதி, திறமை, அதுக்கான தன்மை பகவான் இந்த மனித சரீரத்தில் இருக்கிற நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த விஷயத்தை ஆடு மாடுகள்கிட்டயோ பூனை நாய் மாதிரியான மிருகங்கள்கிட்டயோ அல்லது மரம் செடி புழு பூச்சி இந்த மாதிரி உயிரினங்கள்கிட்ட போய் நம்ம பேசணும்னா அவைகளுக்கு அது புரியாது. இங்க பகவத்கீதை வகுப்பு நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமானா இங்க மேச்சேரியில நாமகிட்ட சென்றுல அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் இங்க உட்காருதா? இல்ல. ஏன்னா அதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை கிடையாது. மனிதர்களே வர மாட்டேங்கிறாங்க, அது வேற விஷயம். நீங்க கெப்பாசிட்டி இருக்கிறவங்களே வர மாட்டேங்கிறாங்க.
இல்லாத மிருகங்கள் உயிர்வாளிகள் எப்படி வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால இப்ப இந்த மனித சரீரம் ரொம்ப அரிதானதாக இருந்தாலும் இந்த சரீரமும் கிருஷ்ணர் முன்னாடியே சொன்னது மாதிரி மனசஸ்தானி இந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கஷ்டத்தை கஷ்டத்தை அப்படின்னா ரொம்ப துன்பப்பட்டிருக்கு. இந்த சரீர துன்பத்துக்கு உள்ளானதுதான். இந்த உலகம் துக்காலயம் தான். இந்த உலகம் நிரந்தரம் இல்லாத அசாஸ்வதமான உலகம் தான். இது ஜீவாத்மாவான நம்ம நித்தியமானவர்கள், சனாதன. ஆனா நம்ம வாழக்கூடிய இந்த இடம் தற்காலிகமானது. நம்ம வாழக்கூடிய இந்த இடம் துன்பகரமானது. துக்காலயம் சாஸ்வதம், அனித்யம் அசுக்கம் லோகம். இப்படியாக பகவத்கீதையிலே கிருஷ்ணர் ரொம்ப சுருக்கமா இந்த உலகத்தை பத்தி 2 வார்த்தையில சொல்லிடுறார். இது எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு. இப்போ இந்த துன்பகரமான தற்காலிகமான இந்த உலகத்தில் துன்பப்பட்டிருக்கக்கூடிய ஜீவாத்மாவான நம்ம இந்த மனித பிறவி அடைவது அரிது அப்படின்னு முன்னாடியே நம்ம கேட்டோம். இப்ப மனித பிறவி அடைஞ்சிருக்கிற நம்ம அதுக்கான நோக்கம் தன்னை அறிதல் அல்லது இறை உணர்வை அடைதல். பகவான் யாருன்னு தெரிஞ்சு அவருடைய திருவடிகளில் சரணடைகிறது தான் நம்முடைய நோக்கம். இப்போ அதை செய்யாத பட்சத்துல என்ன ஆகுறது? இப்ப எப்படி இதுவரைக்கும் நம்ம பல பல சரீரங்களை கடந்து இப்போ ஒரு சரீரத்தை அடைஞ்சிருக்கோம். இதே மாதிரி இந்த சரீரம் விட்ட பிறகு இன்னொரு சரீரத்தை நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கும். இந்த சரீரம் விட்ட பிறகு மறுபடியும் ஒரு சரீரம் வரும். அந்த சரீரத்துல மறுபடியும் நம்ம ஆரம்பத்தில இருந்து ஏன்னா எல்கேஜி யூகேஜின்னு போய் படிப்பு முடிச்சு கல்யாணம் பண்ணி வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பம் நடத்தி இறந்து போய் மறுபடியும் அதை திரும்பவும் பழைய கதையை தொடரும். இங்க ஒன்னும் புதுசா இருக்காது. ஆனா இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, பிரபுபாதர் இங்க பொருளுரையில சொல்றாரு அழகா கருத்துல, அடுத்த பிறவி மனித பிறவியா இருக்குன்றதுக்கு உத்தரவாதம் கிடையாதுங்கிறார். பிரபுபாதர் என்ன சொல்றார்? மீண்டும் மனித உடலையே அவன் அடைவான் என்பது நிச்சயம் அல்ல. நாய், பூனை, பன்றி, தேவர் அல்லது 84 லட்சம் வகையான உயிரினங்களில் ஏதேனும் ஒன்றை அவன் பெறலாம் அப்படிங்கிறார். ஏன் இப்படி சொல்றாரு? ஏன்னா இன்னைக்கு மக்களுடைய உணர்வு அந்த மாதிரி இருக்கு. நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு அசைவ உணவு சாப்பிடுறது, மாமிசம் சாப்பிடுறது ஒரு கௌரவமான விஷயமாக இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வாரத்துல 7 நாளும் அசைவம் இல்லாம என்னால இருக்க முடியாதுப்பா அப்படின்னா அத பெருமையா சொல்லிக்கிறது பல பேர் பேசுறத நம்ம கேட்கிறோம். ஆனா பகவத்கீதையின்படி, பாகவதம் போன்ற சாஸ்திரங்களின்படி பார்த்தோம்னா, அசைவம் சாப்பிடுற அப்படின்னா நீ ஒரு அசுரன். அசுரன் அப்படின்னா இரக்கம் இல்லாதவன் அர்த்தம். கொஞ்சம் கூட கருணையே இல்லாத, என்னடா இவன் இதயத்துல இறக்கமே கிடையாதா, இவனுக்கு என்ன இதயம் கல்லு மாதிரி இருக்காட்டே அப்படின்னு சில சமயத்துல சிலர் யாராவது திட்டி நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ மனித உடலில் வாழ வேண்டிய நம்ம எல்லாருமே தர்மத்தின்படி வாழ வேண்டியவர்கள். தர்மம் அப்படின்னா பகவான் நம்ம வாழ்க்கையை இப்படிதான் வாழணும்னு சில வரையறையை கொடுத்திருக்கிறார். சில கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்க சொல்லி கொடுத்திருக்கிறார். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அடிப்படையா 4 விதமான குணங்கள் இருக்கணும். ஒண்ணு, முதல்ல கருணை. கருணை அப்படின்னா எந்த உயிர்களுக்கும் தீங்கு நினைக்க கூடாது, எந்த உயிர்களையும் துன்புறுத்தக்கூடாது, எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது. ஏன்னா எந்த உயிரையும் படைக்கிறதுக்கான சக்தி நமக்கு கிடையாது. நம்ம ஒரு உயிரையும் படைக்கல. நம்முடைய இந்த சரீரம் கூட பகவானுடைய கருணையால நமக்கு கொடுக்கப்பட்டது.
நம்ம இங்க படைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே பகவான் கொடுத்திருக்கிறார். சுவாசிக்கிற காற்றில இருந்து, குடிக்கிற தண்ணில இருந்து, நம்ம பயன்படுத்துற இந்த சூரிய ஒளியா இருக்கட்டும், சந்திர ஒளியா இருக்கட்டும், வெப்பமா இருக்கட்டும், எல்லாமே பகவானுடைய கருணையால நமக்கு கிடைக்கிறது. இது யாரும் மறுக்க முடியாது. நான் இல்லைங்க, நான் தான் சூரியனை படைச்சேன்னு யாராவது சொன்னா பெரிய முட்டாள், அவன் பைத்தியம். ஏன்னா அது உண்மை கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். அல்லது சில சமயத்துல சிலர் நான் தாங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லுவோம், பைத்தியமாக. பைத்தியங்கள் அந்த மாதிரி உளறிட்டு தான் இருக்கும். அவங்க நியாயமா அர்த்தமுள்ள விஷயத்தை எதுவும் பேச மாட்டாங்க. ஏன்னா அதனால அதை நம்ம பொருட்படுத்த வேண்டியது கிடையாது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஜீவாத்மாவான நம்ம எல்லாருமே கருணை அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு இருந்ததுன்னா தான், நம்ம அந்த குணத்தை வளர்த்துட்டோம் அப்படின்னா தான் இறைவனிடமிருந்து நம்ம கருணையை எதிர்பார்க்க முடியும். ஏன்னா எல்லா உயிர்களுமே இறைவனுடைய அம்சங்கள். அதுதான் முன்னாடியே நம்ம பார்த்தோம். மமேவ சனாதனா, நித்தியமா எல்லா உயிர்வாளிகளும் என்னுடைய அம்சம் அப்படின்னு சொல்ற. எல்லா உயிர்வாளிகளும் அது சின்ன புழு பூச்சா இருக்கட்டும், அல்லது யானை மாதிரி பெரிய மிருகமா இருக்கட்டும், அல்லது மனித சரீரத்தில் இருக்கக்கூடிய நம்மளா இருக்கட்டும், ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் கிடையாது. எல்லாமே பகவானுடைய அம்சங்கள் தான். அப்போ எல்லா உயிர்களும் பகவானுடைய அம்சங்கள் அப்படின்னும் போது எந்த உயிரையாவது நம்ம கொன்னோம்னா பகவான் சந்தோஷப்படுவாரா? பிரபுபாதர் ரொம்ப எளிமையா நமக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். உங்க வீட்டுல 4 பசங்க இருக்கீங்க, உங்க அப்பாவுக்கு பிறந்தவங்க. அதுல ஒரு பையன் உதவா கரையா இருக்கான், ஒரு வேலையும் ஒழுங்க செய்ய மாட்டேங்கிறான், உதவா கரையா இருக்கான். அதனால இந்த 3 பேர், மீதி இருக்கிற 3 பசங்கள்ல ஒருத்தன் அல்லது 2 பேர் அல்லது 3 பேரும் சேர்ந்து அப்பா கிட்ட ஒரு ஆலோசனை சொல்றாங்க. அப்பா இனிமே எப்படி இருந்தாலும் இவன் உதவா கரையா இருக்கான், இவனை கொண்டு இல்லாமே இவனுக்கு எதை வச்சுட்டு அப்படின்னு சொன்னா அப்பா சந்தோஷப்படுவாரா? எந்த அப்பாவாவது அதுக்கு மகிழ்ச்சி அடைவாரா? பரவாயில்லடா, இப்படி ஒரு புத்திசாலி பசங்க எல்லாம் கிட்ட இருக்கீங்களே, அதெல்லாம் ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணவேன் அப்படின்னு ரொம்ப பெருமைப்படுவாரா? இல்ல. மாறாக என்ன பண்ணணும்? அப்பா என்ன சொல்லுவாரு? அவன் தான் அப்படி இருக்கான்ல, நீங்க எல்லாம் அவனுக்கு கொஞ்சம் உதவி பண்ணி அவனை கொஞ்சம் மேல நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு ஆதரவா இருக்கலாம் இல்ல, அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம் இல்ல, அவனை எப்படி நல்லவனா கொண்டு வரதுன்றதுக்கு முயற்சிக்கலாம் இல்ல நீங்க. அதுதானே இயற்கை. நமக்கு நம்மை விட ஒருத்தங்க பலவீனமா இருந்தாங்க அப்படின்னா, பலவீனமா இருக்கான்னு சொல்லி அவனை போட்டு அடிச்சு உதச்சி குத்தி அவனை தள்ளிட்டு நம்ம மேல வர்றது நல்ல விஷயமா? அல்லது பலவீனமா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கை கொடுத்து தூக்கி அவனையும் தூக்கிட்டு நம்ம மேல வர்றது நல்ல விஷயமா? சொல்லுங்க. சோ பிரபுபாதர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இப்ப இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் மக்கள் தினம் பல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான உயிர்களை கொண்டு சாப்பிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த உயிர்கள் எல்லாம் உன்னை எதிர்த்து கேள்வி கேட்க முடியலன்றதுக்காக நீ அவைகளை கொள்ற இல்லையா? இப்ப நீ உன் பக்கத்து வீட்டுக்காரனை போய் கழுத்தை அறுத்து கொண்டு நீ ஆட்டை சமைச்சு சாப்பிடுறியா? அது மாதிரி சமைச்சு சாப்பிடே பார்க்கலாம். அல்லது உன் குழந்தை கழுத்தை அறுத்து நீ சமைச்சு சாப்பிடே பார்க்கலாம். உனக்கு மாம்சம் தானே, அது எந்த மாம்சம் தானே? இன்னைக்குதான் எல்லாம் கண்டதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களே. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. குறிப்பா பசு மாமிசம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய பாவமா கருதப்பட்டது. ஊர்ல யாராவது பசு மாமிசம் சாப்பிடறத பத்தி பேசுறதுக்கே அருவருப்பா நினைப்பாங்க. அது பேசக்கூட மாட்டாங்க. அது அவ்வளவு மோசமானதா கருதப்பட்டது. என்னுடைய அனுபவத்துல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க கிராமத்துல எல்லாம் அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு. நம்முடைய பண்பாட்டுல, நம்முடைய கலாச்சாரத்துல பசுன்றது நம்முடைய தாய். பசுவோட பால் குடிக்காதவங்க இன்னைக்கு யார் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு சாப்பிடறதுக்கு தாய்ப்பால் அடுத்ததா இருக்கிற ஒரே விஷயம் பசுபால் தான் இல்லையா? நம்ம அந்த சமயத்துல குழந்தையா இருக்கும் போது நமக்கு சாப்பிடறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. நம்ம வேற எதையும் சாப்பிட முடியாத நிலை.
அந்த நிலையில நம்ம உயிரை காப்பாத்துறது இந்த பசுப்பால். அந்த பசுவை இன்னைக்கு கொண்டு சாப்பிடும். அப்படி இருக்கும்போது ஒரு தாயை கொண்டு சாப்பிடக்கூடிய இந்த சமுதாயத்துல மக்கள் கருணையோட இருக்காங்கன்னு சொன்ன எப்படி அதை ஏத்துக்க முடியும்? அப்ப இந்த சமுதாயம் துன்பப்படாம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லுங்க? எப்படி இந்த பகவானுடைய படைப்பு பகவானை சந்தோஷப்படுத்தி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். படைப்புல இருக்கக்கூடிய இந்த உயிர் வாழுகள் எப்படி பகவானை சந்தோஷப்படுத்துவாங்களா இப்ப இந்த மாதிரி செஞ்சா? அப்ப இந்த உலகம் துக்காலயம்னு ஏன் பகவான் சொல்ற? ஏன்னா இந்த மாதிரி பைத்தியங்கள் இருக்கு. இந்த மாதிரி அசுரத்தனமான ரொம்ப கேவலமான வெறும் நாக்குக்காகவும் வயிறு திருப்திப்படுத்துறதுக்காகவும் மட்டுமே இரக்கமே இல்லாத உயிர்களை கொள்ளக்கூடிய இந்த அசுரத்தனமான மக்கள் இருக்கும்போது அப்ப இது துக்காலயமா தான் இருக்கும். இது துன்பகரமான உலகமா தான் இருக்கும். கேட்கறதுக்கு ரொம்ப கடுமையா தான் இருக்கும். ஆனா வேற வழி கிடையாது. இதுதான் உண்மை. இதான யதார்த்தம். வீட்டுல இன்னைக்கு லட்சக்கணக்கான ரூபாய் காசு கொடுத்து நாயை கொண்டு வீட்டுக்குள்ள வச்சுட்டு இன்னைக்கு வளர்க்குறான். நாயோட சேர்ந்து ஒரே தட்டுல சாப்பிடுறான். ஏன்னா செல்ல பிராணிங்கிறான். ஆனா அதே நாய்க்கு ஒரு ஆட்டுக்கறியோ அல்லது மாட்டுக்கறியோ வாங்கிட்டு போட்டு சாப்பிட கொடுக்குறான். அதுவும் ஒரு பிராணி தானே. இத நீ வீட்டுக்குள்ள வச்சு இன்னைக்கு வளர்க்குற எந்த நாய் நாயெல்லாம் முன்னாடி வீட்டுக்குள்ளேயே வரவிட மாட்டாங்க. நாய் வளர்க்குற பழக்கம் இருந்தது. ஆனா அது வீட்டுக்கு வெளியில இருக்கும். ஆனா பசு தன்னுடைய குழந்தைய தன்னுடைய தாயாக வளர்த்த மக்கள் இன்னைக்கு அதை கொண்டு இந்த மாதிரி மிருகங்களுக்கு அவங்களும் சாப்பிடுறாங்க. அப்புறம் மிருகங்களுக்கு கொடுக்கறத பத்தி சின்ன இருக்கு. சோ இந்த கருணை, இந்த மாதிரி கருணை இல்லாத இந்த சமுதாயம் துன்பப்படுறதுல ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. அதே மாதிரி தவம் அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனித சமுதாயத்தில் நம்ம பின்பற்றி நம்ம புலன்களை கட்டுப்படுத்தணும். இந்த போதை பழக்கம் இன்னைக்கு தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு கிராமன்றதுனால இங்க பெருசா உங்களுக்கு அதனுடைய பாதிப்பு தெரியாம இருக்கலாம். நீங்க நகரங்கள்ல எல்லாம் இன்னைக்கு சென்னை, பெங்களூர், பாம்பே இந்த மாதிரி நகரங்கள் எல்லாம் போனா அவ்வளவு மோசமா இருக்கும். சாதாரணமா ஒரு மிட்டாய் விற்கிற மாதிரியான ஒரு பெட்டி கடையில மிட்டாய் விற்கிற மாதிரி விற்கிறாங்க இன்னைக்கு போதைப் பொருட்கள். போதைப் பொருள்னா சும்மா சாதாரண எல்லாம் வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரொம்ப கொடுமையான போதைப் பொருட்கள். மிட்டாய் மாதிரியே பேக்கெட் பண்ணி வச்சிருக்கான். பாக்குறதுக்கு மிட்டாய் மாதிரியே இருக்கு. நீங்க பெட்டி கடையில போய் பசங்க வாங்கி சாப்பிடும் போது, ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க வாங்கி சாப்பிடுறாங்க. அதை பார்க்கும்போது பாக்குறதுக்கு அவன் ஏதோ மிட்டாய் வாங்கி சாப்பிடறான்னு தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா அது மிட்டாய் கிடையாது, அது போதைப் பொருள். குறிப்பா இளைஞர்களை அவங்க டார்கெட் பண்ணி இளைஞர்கள் மத்தியில பெரிய அளவுல வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க செய்தித்தாள் எல்லாம் பார்க்கலாம். இப்ப டன்னு கணக்கில் இன்னைக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க இந்த போதைப் பொருட்களை. இதை செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா, புலன்கள் கட்டுப்பாடு இல்லாம போயிடுது. தவம் புரிய முடியாது. அப்ப கருணை கிடையாது, தவம் கிடையாது. அப்புறம் உண்மை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உண்மை அப்படின்றது இன்னைக்கு சமுதாயத்துல ரொம்ப குறைஞ்சி போயிட்டே இருக்கு. அதே மாதிரி தூய்மை இதுவும் ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கு. தூய்மை அப்படின்றது இன்னைக்கு தகாத பாலுறவு மூலமா அந்த தூய்மை அப்படின்ற ஒரு குணத்தை இன்னைக்கு இழந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற அந்த கான்செப்ட் சுத்தமா மக்கள் மத்தியில இல்லாமே போயிடுச்சு. ரொம்ப அரிதா இருக்கு. இன்னைக்கு திருமணமானா 3 மாசம் 6 மாசத்துல விவாகரத்து பண்ணிட்டு அடுத்த ஒரு 2 வாரத்துல மறுபடியும் அடுத்த திருமணம். அப்புறம் அதுவும் செட் ஆகல, எங்களுக்கு ஒத்து வரலைங்க, கருத்து வேறுபாடுங்க, உடனே விவாகரத்து, அடுத்த திருமணம், அடுத்த திருமணம், இப்படியே போயிட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம்.
திருமணமே இல்லாம வாழ்றது இன்னொரு விதமான வாழ்க்கை, லிவ் இன் ரிலேஷன்ஷிப், அது இதுன்னு இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. அது இல்லாம ஆணும் பெண்ணும் இந்த மாதிரி என்ன பல விதமான ரொம்ப கேவலமான வாழ்க்கை முறை இன்னைக்கு சமுதாயத்துல வளர்ந்து கொண்டிருக்கு. இதன் மூலமா தூய்மை அப்படின்ற ஒரு நல்ல பண்பும் இல்லாம போயிடுது. அதே மாதிரி இந்த சூதாட்டம்ன்ற ஒரு விஷயத்தை மக்கள் இன்னைக்கு ரொம்ப அதிகமா செஞ்சுட்டு இருக்காங்க. நீ பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாம், விளையாட்டு நட்சத்திரங்கள், திரை பிரபலங்கள் எல்லாம் வந்து சூதாட்டத்தை விளம்பரப்படுத்துறாங்க, ஊக்குவிக்கிறாங்க. இந்த சூதாட்டத்தினாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் வந்து பெரிய அளவில் சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த 4 விஷயமும் கருணை, உண்மை, தவம், தூய்மை, இந்த 4 விஷயமும் வந்து நம்ம கடைபிடிக்கல அப்படின்னும் போது நம்ம ஒரு மனிதன்ற தளத்திலேயே வாழ முடியாது, மனிதன்ற தளத்துக்கே வர முடியாது. இந்த 4 விஷயத்தை கடைபிடிச்சாதான் நம்ம வந்து ஆன்மீகத்துல இறைவனை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமாவது நமக்கு கெப்பாசிட்டி இருக்கு. மாமிசம் சாப்பிட்டுட்டு ஒருத்தர் வந்து நான் பக்தி பண்றேன், நான் ஆன்மீகத்துல ஈடுபடுறேன்னு சொன்னா அது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். அதே மாதிரி சூதாட்டம், அதே மாதிரி போதை பழக்கம், அதே மாதிரி தகாத பாலுறவு, இந்த எந்த செயலை செஞ்சுக்கிட்டும் ஒருத்தர் வந்து பக்தி பண்றேன், நான் பெரிய பக்திமான் அப்படின்னு சொன்னா அது வெறும் அபத்தம் தான். அவருக்கு பக்தின்னா என்னன்னே புரியலன்னு அர்த்தம். ஏன்னா பகவான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற விஷயம். இதை செஞ்சுக்கிட்டு ஒருத்தங்க வந்து நான் ஆன்மீகத்தில் ஈடுபடுறேன், நான் பக்தியில் ஈடுபடுறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அபத்தமான நபர்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்றோம், என்ன மாதிரியான உணர்வோடு வாழ்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். மகாபாரதத்துல ஒரு சம்பவம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த நான் சுருக்கமா சொல்றேன் நேரமாயிட்டதுனால, இந்த பாண்டவர்கள் வந்து காட்டுல இருக்கும்போது தாகம் எடுக்குதுன்னு சொல்லி தண்ணி தேடுவாங்க. ஒரு நாள் அன்னைக்கு வந்து தண்ணி தேடி போகும்போது ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரலாம்னு பார்த்தா அங்க ஆகாயத்துல இருந்து ஒரு அசரீரி மாதிரி ஒரு சப்தம் கேட்கும். அது வந்து ஒரு யக்ஷன் வந்து அங்க இருந்துட்டு தன்னை வெளிப்படுத்திக்காம ஒரு கேள்விகளை கேட்பார். இந்த கேள்விகளுக்கு நீ பதில் சொன்னா நீ இந்த குளத்துல இருந்து தண்ணி குடிக்கலாம், இல்லைன்னா நீ வந்து அதையும் மீறி தண்ணி குடிச்சா மயக்கம் போட்டு விழுந்துருவ அப்படின்னு சொல்லி நீ இறந்து போயிடுவ அப்படின்னு சொல்லி அந்த சப்தம் சொல்றது. ஸோ கேட்குற கேள்விக்கு இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து இவங்க அங்கே விழுந்துருவாங்க. பாண்டவர்கள் முதல் 4 பேர் போய் அதே மாதிரி ஆயிடுவாங்க. கடைசியில யுதிஷ்டர் வருவார். பீமா, அர்ஜுனன், நகுல, சகாதேவ எல்லாரும் அங்கே விழுந்துருவாங்க. கடைசியில யுதிஷ்டர் வருவார். யுதிஷ்டர்கிட்டையும் அந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படும். அதுல பல கேள்விகள் கேட்கப்பட்டது, அதுக்கு பல பதில்கள் சொல்றார். மகாபாரதத்துல அது ரொம்ப விரிவா இருக்கு. அதுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படும். அதுக்கு யுதிஷ்டர் சொல்வார், இந்த உலகத்துல இருக்கிறதுலே ரொம்ப ஆச்சரியமானது, எல்லாரும் தன் கண் முன்னாடி 1000 மக்கள் தினசரி இறந்து போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாரும் கண் கூட பாக்குறாங்க. தன் முன்னாடி தன்னுடைய பாட்டனார் இறந்து போயிட்டார், பாட்டி இறந்து போயிட்டாங்க, உறவினர்கள் இறந்துட்டு இருக்காங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இறக்குறாங்க, நண்பர்கள், இந்த மாதிரி பல பேர் இறந்து போயிட்டு இருக்கிறத கண் முன்னாடி பாக்குறோம். அது இல்லாம மற்ற ஜீவராசிகளும் எவ்வளவோ ஜீவராசிகள் இந்த உடலை விட்டு பிரிஞ்சிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டே இருக்கும். ஆனா எல்லாருக்குள்ளேயும் மனசுல என்ன அப்படின்னா, நான் மட்டும் சாக மாட்டேன், நான் மட்டும் இங்க நிரந்தரமா இருப்பேன், நான் இந்த உடல்லையே இருப்பேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அடுத்த உண்மை அதுதான். துரதிர்ஷ்டவசமா இந்த உலகத்துல நம்முடைய நிலை என்னன்றது தெரியாததுனால நம்ம இந்த உடலை விட போறோம். அது எப்ப வேணா இருக்கலாம். பரீட்சித் மகாராஜுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டவசமா 7 நாள் அப்படின்ற ஒரு
செய்தி கிடைச்சிருச்சு, 7 நாள்ல நீ உயிரை விட போற அப்படின்னு சொல்லி. ஆனா நமக்கெல்லாம் அப்படி கிடையாது, யாருக்கும் தெரியாது. 7 நாள் 7 வாரமா இருக்கலாம், 7 வருஷமா இருக்கலாம், 70 வருஷமா இருக்கலாம், அல்லது 7 செகண்டா கூட இருக்கலாம். அதனால இங்க என்ன வேணா நடக்கலாம், எப்ப வேணா யாருக்கு வேணா எது வேணா நடக்கலாம், நம்ம இந்த உடலை விட்டு தெரியலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வாழ்றோம், எப்படி முந்தைய பிறவியினுடைய செயல்களின் விளைவா இப்ப நமக்கு இந்த சரீரம் கிடைச்சிருக்கோ, அதே மாதிரி இந்த வாழ்க்கையில எப்படி வாழ்றோமோ, என்ன உணர்வோடு இருக்கிறோமோ, அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய அடுத்த வாழ்க்கை அமைப்பு வருது. இதுக்கு முன்னாடியே 8வது அத்தியாயத்துல கிருஷ்ணன் சொல்றார், எம்எம் வாபி ஸ்மரன் பாவம் ஜெகத்தன் தே கலைவரம். கலைவரம்னா இந்த உடலை விட்டு பிரியற நேரம். அந்த சமயத்துல நீ என்ன உணர்வில் இருக்கியோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு அடுத்த பிறவி கிடைக்கும். சொல்ற மாதிரி ஒரு பன்றி உணர்வோட ஒருத்தன் வாழ்றான் அப்படின்னா அவன் பன்றியா இருக்கும். ஒரு மிருக மாதிரி வாழ்றான் அப்படின்னா அவன் என்ன மிருக மாதிரி இருக்க விருப்பப்படுறானோ அதுக்கு மாதிரி அந்த உடல் கிடைக்கும். இப்போ நம்ம நல்ல பண்போட முதல்ல நம்ம சொன்ன மாதிரி அந்த கருணை, தவம், உண்மை, தூய்மை இந்த குணங்களை எல்லாம் வளர்த்துட்டு இந்த பண்புகளோடு நல்ல ஒரு பண்புள்ள மனிதனாக நம்ம வாழ்ந்து இறை உணர்வை அடையறதுக்கு முயற்சித்தோம் அப்படின்னா, இறை உணர்வோடு நம்ம இந்த உடலை விட்டு பிரியும் போது கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு சொல்லி பகவானுடைய நாமத்தை சொல்லி அல்லது பகவானுடைய ஸ்மரணத்துல நம்ம இந்த உடலை விட்டு பிரிஞ்சோம் அப்படின்னா அந்த காலேச்ச மாமேவா ஸ்மரன் முக்தா கலைவரம். நீ இந்த உடலை விட்டு பிரியும் போது என்ன நினைச்சிட்டு உடலை விட்ட அப்படின்னா உனக்கு மறுபடியும் இந்த உலகத்துல பிறவிட்ட நீ என்னுடைய லோகத்துக்கு வர அப்படிங்கிற. சோ அதனால இதுதான் நம்முடைய நிலை. இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையில நம்ம என்ன மாதிரியான உணர்வை வளர்த்துக் கொள்றோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். இந்த வாழ்க்கை அப்படின்றது நம்முடைய அடுத்த வாழ்க்கைக்கான பிரிப்பரேஷன். இப்ப அதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செய்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். அடுத்த பிறவிலாம் யாருக்குங்க தெரியும்? ஓகே, இன்னைக்கு பல பேர் அப்படி நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, ஒண்ணு இருக்குன்னு யாருக்கு ஓகே. உனக்கு தெரியலன்றதுக்காக ஒரு விஷயம் இல்லைன்னு ஆயிட போறது கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியாத எவ்வளவோ விஷயம் இருக்கு. உங்களை எத்தனை பேர் சிங்கப்பூர் பார்த்திருக்கீங்க? யாரும் பார்த்தது இல்லை. அப்ப சிங்கப்பூரே இல்லைன்னு முடிவு வந்தோம்னா, ஏன்னா யாருமே பார்த்தது இல்லை. புத்திசாலித்தனமான ஒரு வாதமா என்ன, அடுத்த பிறவையெல்லாம் யாருங்க பார்த்தாங்க? மக்கள் பேசுறாங்க இல்லையா, கடவுள்லாம் யாருங்க பார்த்தாங்க? பார்த்தவங்க சொல்றாங்கப்பா, உனக்கு தெரியலன்னா என்ன, பார்த்தவங்க சொல்றாங்க இல்ல, புத்திசாலித்தனமா கேட்டுக்கணும் இல்ல. நான் சிங்கப்பூர் போயிருக்கேன், சிங்கப்பூர் பத்தி நான் என்ன சொல்லட்டோமா? நீங்க போகலன்னா அதுக்காக சிங்கப்பூரை இல்லைன்னு அர்த்தமாயிடாது இல்லையா? அது மாதிரி நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லைன்னு நினைச்சோம்னா அது பெரிய முட்டாள்தனம். நமக்கு இப்ப இந்த சரீரம் இருக்கு அப்படின்றதே நம்ம முந்தைய பிறவியினுடைய கர்ம வினை அப்படின்றது நம்ம முன்னாடியே இருந்திருக்கோம் அப்படின்றதுக்கான நிரூபணம்ங்கிறாரு சில பிரபாதர். அப்ப இந்த சரீரத்தை விட்டதுக்கு அப்புறம் இன்னொரு சரீரத்தை இருக்க போறோம். அத 2வது அத்தியாயத்திலே ரொம்ப அழகா சொல்றாரு. கௌமாரம் எவ்வனம் ஜரா. இந்த உடல்லையே இப்பவே நம்ம அந்த மாற்றத்தை அடைஞ்சிட்டு இருக்கோம். குழந்தையா இருக்கோம் நம்ம எல்லாருமே. இங்க வந்து எப்படி இந்த குழந்தைங்க ஓடுறாங்க, ஓடியாடுறாங்க, அது மாதிரிதான் நம்மளும் ஓடி விளையாண்டுட்டு இருந்தோம் ஒரு நாள். எல்லாருக்கும் அந்த மாதிரி சின்ன சரீரம் இருந்தது இல்லையா? ஆனா எங்க போச்சு இப்ப அந்த சரீரம்? மாறி போச்சு. நீங்க வேணா வளர்ந்து போச்சுன்னு சொல்லலாம். அது வளர்ந்துச்சோ மாறிச்சோ ஏதோ ஒண்ணு, ஆனா அந்த சரீரம் இப்ப இல்லை. ஆனா அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய நபர் நம்ம தான். நமக்கு பல பேருக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கெல்லாம் வந்து நான் 4ஆம் வகுப்பு படிக்கும்போது சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணி சைக்கிள் போட்டு கீழே உளுந்து பெடல் காலில் குத்தி இன்னைக்கும் அந்த தழும்பு இருக்கு, அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கு.
அது மாதிரி உங்களுக்கு பல பேருக்கு பல சம்பவம் ஞாபகம் இருக்கும் இல்லையா? அப்படின்னா அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம, அதாவது ஆத்மா அதே நபர் தான், நமக்குள்ள மாற்றம் கிடையாது. ஆனா நம்ம உடல் நிறைய மாறி இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இந்த உடல் ஒரு 50 வருஷம் கழிச்சு மறுபடியும் நம்ம சந்திக்கிறோம்னு வைங்க, பகவானுடைய கருணையால இருந்தோம் அப்படின்னா, நான் தான் கிருஷ்ணதாசன் சொல்லலைன்னா நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க. நானும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா உடல் முற்றிலும் மாறி போயிடும் இல்லையா? அடையாளம் தெரிய போறது கிடையாது. எப்படி நம்மளை யாராவது ஒருத்தங்க நம்ம 5 வயசு இருக்கும்போது பார்த்துட்டு இப்ப பாக்குறாங்க 50 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா எப்படி அடையாளம் தெரியும்? தெரிய போறது கிடையாது. அப்ப உடல் மாறுது. கௌமாரம், யௌவனம், ஜரா, குழந்தை பருவத்தில இருந்து இளமைக்கும், இளமையில இருந்து வயோதிகத்துக்கும் இந்த உடல் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா உடலுக்குள்ள இருக்கிற ஆத்மா நம்ம மாறுறதே கிடையாது. நம்ம நித்தியமா இருக்கோம். அதனாலதான் கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்தில் சொல்ற, நீயோ நானோ இங்க இருக்கக்கூடிய மற்ற வீரர்களோ கடந்த காலத்துல இல்லாம இருந்தோன்றது கிடையாது. இப்ப இருந்துட்டு இருக்கோம், எதிர்காலத்திலையும் இருக்க போறோம். அப்படின்னா அப்ப அடுத்து நம்ம இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆகணும்ன்றத நம்ம இப்ப முடிவு பண்ணலாம். நம்ம பகவானை நினைச்சு பகவானுடைய லோகமான வைகுண்டத்துக்கு போய் நித்தியமான வாழ்க்கை வாழ்றதா, மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சரீரம் இல்லாம நிரந்தரமான ஆன்மீக சரீரத்தோட வாழ்றதா, இல்ல மறுபடியும் இதே உலகத்துல வேறொரு பௌதிக சரீரத்தை அடைஞ்சு வாழ்றதா, அது நம்ம கையில இருக்கு. ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? உயிர் கொண்டதை பத்தி ஒரு தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு யோகா இயக்கம் இருக்கு. அவர் ஆரம்பிச்ச ஒரு குரு இப்ப இறந்துட்டாரு. அவர் பிரதானமா ஒரு பண்பாடு சொல்லி கொடுத்தாரு, அல்லது ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் இந்த இயக்கத்தில் செய்யறாங்க. 2 பண்பாடு என்னன்னா, நான் எந்த ஒரு உயிருக்கும் உடலுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படி ஆரம்பிச்சாரு. அவர் இறந்த பின்னாடி மாத்திட்டாங்க. ஏன்னா இந்த இயக்கத்தில் யாருமே சேர மாட்டாங்கிறாங்க. ஏன்னா இது பிரதானமா இருக்கிறதுனால அப்படி மாத்திட்டாங்க. இப்ப என்னன்னா, நான் எந்த ஒரு மனிதனுக்கும் உடலுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படும் மனிதனுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அந்த கிளாஸ் கொடுக்கறீங்க, உயிரை கொண்டுட்டு சாப்பிட்டுட்டு இந்த கிளாஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா சொர்க்க நரகம்னு ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல கூட 10 கட்டளைகள் பிரபுபாதர் அடிக்கடி மேற்கோள் காட்டுவார். உலகத்துல பெரிய ஒரு மதம் thou shalt not kill அப்படின்னு ஆங்கிலத்தில் அதை சொல்லுவாங்க. அப்படின்னா கொல்லாதிருப்பாயாக அப்படின்னு அதனுடைய அர்த்தம். இப்போ அவங்க இதே மாதிரி தான், கொல்லக்கூடாதுன்னா மனிதர்களை கொல்லக்கூடாது அப்படின்னு அவங்களா ஒரு அர்த்தத்தை கொடுக்குறாங்க. என்ன வித்தியாசம்? நீ சாப்பிட்ற, ஆடு சாப்பிடுது, நீ தூங்குற, ஆடு தூங்குது, உனக்கு குடும்ப வாழ்க்கை இருக்கு, இனப்பெருக்கம் பண்ற, ஆடும் இனப்பெருக்கம் பண்ணுது. நீ அபார்ஷன் பண்ற, ஆடு அபார்ஷன் எல்லாம் பண்றது கிடையாது இல்லையா? அந்த விதத்துல பார்த்தா ஆடு உன்னை விட மேல இருக்கு. நீ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தற்காக்க முயற்சிக்கிற, ஆடும் முடிஞ்ச வரைக்கும் தன்னை தற்காக்க முயற்சிக்கிறது. என்ன வித்தியாசம்? எப்படி அது உயிர் இல்லைன்னு நீ சொல்ற? உனக்கு என்னக்கு அதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? தர்மேன ஹீனா பசுபி சமானம். மனித வாழ்க்கை அப்படின்றது தர்மம் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக பகவான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இது அரிதானது. ஆனா தர்மம் இல்லை அப்படின்னும் போது பசுபி சமானம், மிருகத்துக்கு சமம். நீ மிருகத்தை விட எந்த விதத்திலையும் நீ மேலானவன் கிடையாது. ஆனா என்ன ஒரு பெரிய கேள்வி கூத்து என்னன்னா, இன்னைக்கு இதை சொன்னா நான் மிருகமா இருந்துட்டு போறேங்க, அதெல்லாம் என்னங்க பிரச்சனை? பிரபுபாதர் அப்படிதான் சொன்னார், அடுத்த பிறவில நீ நாயா வந்துருவடா அப்படின்னாரு ஒருத்தன்ட்ட. அதனால என்ன, நான் நாயா இருந்துட்டு போறேன், நாயை நல்லா இருக்காங்க அப்படிங்கிறான். நாய் நன்றி உள்ள விலங்காச்சு அப்படிங்கிறான். என்ன போய் சொல்றது? இன்னைக்கு அந்த அளவுக்கு மந்தமா இருக்காங்க. இன்னைக்கு என்ன சொன்னாலும் இன்னைக்கு ஏத்துக்கிற அளவுக்கு, புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் இல்லாத ஒரு ரொம்ப மோசமா, ஏன்னா கண்டதை சாப்பிடுறாங்க. ஏன்னா அந்த உணர்வு அவ்வளவு மோசமானதா இருக்கு. மிருகத்தை விட கீழான உணர்வு இருக்கு. அப்புறம் எப்படி போய் புரிஞ்சுக்க முடியும்?
அவசரத்துல எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ, எது தடை செய்யப்பட்ட ஒரு செயலாக சொல்லப்பட்டிருக்கோ அதை செஞ்சோம் அப்படின்னா அது பாவம், அது அசுரத்தனம். அப்போ அதனுடைய விளைவு நம்ம துன்பப்பட்டு தான் ஆகணும். திருடனா தப்பு அப்படின்னு சட்டம் சொல்றது. அப்ப அந்த சட்டத்தை மீறி நீ திருடுறேன்னா அப்ப என்ன பண்ணும்? சட்டம் ஒண்ணு தண்டிக்க தான் செய்யும். என்ன இங்க இருக்கிற கோர்ட்டு காவல்துறை எல்லாம் உனக்கு கண் முன்னாடி தெரியுறாங்க. ஆனா பகவானுடைய கோர்ட்டும் பகவானுடைய காவல்துறையும் உன் கண்ணுக்கு தெரியலன்றதுனால நீ தண்டிக்கப்பட மாட்டேன்னு நீ நினைக்கிற. ஆனா ஆல்ரெடி நீ தண்டிக்கப்பட்டு துன்பப்பட்டு இருக்க. இந்த உலகத்துல போர் அதிகமாகுது, எங்க பார்த்தாலும் இயற்கை சீற்றங்கள் அதிகமாகிட்டே இருக்கு. உன்னை அதிகமா வெள்ளம் அழிக்கிறது, இல்லைன்னா தண்ணியே இல்லாம வறட்சியில வறண்டு போகுது இல்லையா? கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உலகத்துல ஏதாவது ஒரு பகுதியில பெரிய பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. தினம் தினம் ஆயிரக்கணக்கான உயிர்கள் கொல்லப்படுறாங்க. மனிதர்கள், மிருகங்கள் கொல்லப்படுறதுக்கு அப்பாற்பட்டு. அப்ப எப்படி துன்பம் இல்லாம இருக்க முடியும்? கொடிய வியாதிகள் வருது. இன்னைக்கு மக்கள் சாப்பிடுற உணவே விஷமாகிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரியுது. சமைக்க விவசாயம் பண்ற விவசாயிகளும் அதை தான் சாப்பிடுறாங்க. அவங்களுக்கும் தெரியும் இது விஷம் தானே. ஆனா பண ஆசை இருக்கு பாருங்க, வேற வழி இல்லை. பணத்துக்காக அதிக மகசூல் வேணுன்றதுக்காக அவங்களே தான் விஷம் வைக்கிறாங்க. அதுல கடைசியில அவங்களும் அதே தான் சாப்பிட வேண்டியிருக்கு. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கீ ஜாய், பிரபுபாத கீ ஜாய்.